வணக்கம் மக்களே, பாருங்க சாயங்காலம் மாடியில் பூக்கள் பறிக்க வந்து சங்கு புஷ்பத்தில் பூக்கள் பறிக்கும். எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் தான், நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் தான். இதெல்லாம் நீல கலரு, ஒத்த அடுக்கு வெள்ளை, ஒத்த அடுக்கு வெள்ளை. பாருங்க மல்லிகையில் நிற்க மொட்டுக்களை பறிச்சிட்டு, மல்லிகையிலேயும் மொட்டுக்கள் குறைஞ்சாச்சு. அடுத்தது புதுசாக மொட்டுக்கள் நிறைய வந்துருக்கு. புதியெல்லாம் பாருங்க, வாசம் இல்லாத முல்லையிலையும் கொஞ்சம் மொட்டுக்கள் நிற்கி. இதுகளையும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு. இருவாச்சியிலையும் ஒரு மொட்டு கிடச்சிருக்கு. பாருங்க, நித்தம் பூக்கிற நித்திய மல்லி இன்னைக்கு விரிஞ்சாச்சு. வெள்ளிக்கிழமையாட்டு, நேற்றைக்கெல்லாம் விரியவே இல்லை, இன்னைக்கு விரிஞ்சாச்சு. இதெல்லாம் விரிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாசமும் பற்றியெல்லாம் அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு அழகு தான். பாருங்க, நான் எவ்வளவு பூ கிடச்சிருக்குன்னு இன்னும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எவ்வளவு பூ கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டேன். தேடி பூ பறிக்கிறத போடுகாவ, காலையில் பூ பூக்கிறத போடுகாவன்னெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் இந்த பூக்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பூக்கள் நிற்கலையா, இந்த பூக்களை பார்த்து ஒரு வீடியோ எடுத்துடும் பூக்களை பறிக்கும்போது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தான் பூ பறிக்க டெய்லி வீடியோ போடுவது. பார்த்துருங்க, வாழ்க்கையில் மனுஷனுக்கு சந்தோஷம்தான் பெருசு. நோய் நொடிகள் இருந்தாலும் அதை ஒரு தூசு மாதிரி ஊதி தள்ளிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சந்தோஷமாக இருந்தாலே காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான் என்னோட நோக்கம். நமக்கு யாருக்கிட்டையும் சண்டை போடணும், பேசாமல் இருக்கணும் அப்படின்னு உள்ள எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. எல்லாருக்கிட்டையும், எல்லா மக்களுக்கிட்டையும் ஒற்றுமையாட்டு பேசி சந்தோஷமாக இருக்கணும். எந்த வேற்று பிரிப்புமே இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு உள்ளதான் என்னோட மனசு. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, இல்லாதவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அவ்வளவுதான். பற்றியலா நான் ரேடியோவில் செல்லாவ பற்றியலா, இதே தான் நான் என்றைக்குமே கடவுள்கிட்ட கேட்குது. எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இன்புற்று வாழணுன்னு தான் என்னோட ஆசை. அதை தான் நானும் கடவுள்கிட்ட எப்போவுமே நான் கேட்குது. இவ்வளவு பூக்கள் நிற்கி பற்றியலா, இந்த பூக்களை எல்லாம் இனி பறிச்சிட்டு எவ்வளவு கிடச்சிருக்குன்னு காட்டேன். இந்த பூக்களை எல்லாம் பறிக்கிறதுக்கே அரை மணிக்கூர் ஆயிரம். பார்த்துருங்க, பூ பறிக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக வீடியோ எடுக்க முடியாது பற்றியலா, அதுக்காக தான் அப்படி கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது எடுக்கு. பாருங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நித்தம் பூக்கிற நித்திய மல்லிகை, சங்கு புஷ்பம், ஒரு இருவாச்சி மொட்டு. இது ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக நித்திய மல்லியில் உள்ள கொம்பு. நான் இவ்வளவு போல் ஒரு கொம்பு தான் எங்கள் மாடியில் கொண்டு நட்டேன். அது இப்போ பெருசாக வளர்ந்து அதில் இருந்தால் நிறைய பேருக்கு நான் கம்புகள் கொடுத்தாச்சு. பார்த்துருங்க, கொம்புகள் ஒடிச்சு கொடுத்து அவங்களும் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு ஆள் கொடுக்குறதுக்கு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பண்ணின அறுவடை. வணக்கம்.